இவெல்லாம் சொல்லி உனக்கு வேலை கிடைச்சுனா அப்புறம் நாங்கள் எதுக்கு? இவன் சத்துக்கு எம்பிட்டு பெரிய காரியம் பார்த்துக்கிட்டேன். பாரு, கேட்க நாதி இல்லாமல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இனிமே எப்படியா நீ வேலையை வாங்க போற? காக்கி சட்டையை கலட்டுனா நீலாம் ஆம்பளே கிடையாது. உனக்கே எம்புட்டு இருக்குன்னா எனக்கு எம்புட்டு இருக்கேன். இவனையெல்லாம் கொண்டு போய் வேற எங்கே வேணாலும் செஞ்சிருக்கலாம். உன் கண்ணுக்கு முன்னாடி ஏன் பண்ண? எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு அர்த்தம் இருக்கும்ல சேதுபதி, உனக்கு தெரியாதா? இனிமே வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமா நான் எழுதுனா தான் இருக்கும். சரி, ஓடு வீட்டுக்கு, உன் குடும்பத்தை காப்பாத்திக்கோ. ஹேய், உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். வரும்போது வீட்டை திறந்து விட்டு வண்டியில ஓடு. என்னையவா வண்டியில் வச்சு சுத்த விடுற? ஆமாமா. அம்மா, அந்த போலீஸ்காரன் பொண்டாட்டி வந்திருக்கா. எப்போ வந்தா? இப்பதான். நீ சொல்லு. சீக்கிரமே சரியாயிடும். என்னப்பா? அடியே, உன் புருஷன் சுட்டது பத்தாதே, நீ பிள்ளைய கொல்ல வந்திருக்கியாடி. போடி வெளியா, போடிடா. போடி, எங்களுக்கு தெரியும்டி. போடிடா. பாலை வாங்கி வந்திருக்கலாம். பாலா இந்தே எடுத்து ஓடி. நீல விளங்க மாட்டேடி, நாசமா தாண்டி போவ. போடி, உன் குடும்பமே நாசமா போவடி. உன் குடும்பத்துல விளங்காதடி. நீ இப்படி பொழப்பு விட்டேங்கடி, நாசமா தாண்டி போவீங்க. விளங்க மாட்டேங்கடி. போகடி, போறவங்க நாசமா தாண்டி போவீங்க. எல்லாமே இருக்க மாட்டேங்கடி. உன் புருஷன் பண்ணதை பாரு. ஏய், எப்படி போயிட்டு வர? கோயிலுக்கு. கோயில் கவர்மெண்ட் ஹவுஸ்ல இருக்கா? நான் வந்து ஒன்று கேட்டேனா, எனக்கு வேலை போயிடுச்சு, ஏதோ ஒன்று பண்ணி வேலை வாங்கி கொடுன்னு. ஃபோனை போட்டு பொம்பளை விட்டு கெஞ்சி விட்டுறா இல்லைன்னு சொல்கிறானுங்க. என்னை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா? ஏன்டி இப்படி பண்ண? ஏன்டி இப்படி பண்ண? அம்மா இருக்காங்க, அப்புறம் பேசலாம். ஏய், என்னடி இது? பெயிண்ட் தொடு, மூஞ்சில பெயிண்ட் ஆக்கிட்டு. அம்மா பாடுறா, சின்ன குழந்தை மூஞ்சில பெயிண்ட் ஆக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வந்துட்டுமா? அம்மாட்டு போங்க. குட்டி வா, அடச்சலாம். வா வா வா. குட்டி, அம்மாவும் அப்பாவும் விளையாண்டு இருந்தோமா? அம்மா தெரியாம வேண்டாம். நச்சம்மா நச்சம்மா. செல்லம். இங்க பாருடி, முதல்ல உன் பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பு. உன் புருஷன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பி வரலாம். நான் இங்க இருக்கும்போதே இப்படி நடக்குதுன்னா, நான் இல்லைனா? இங்க பாரு, அந்த ஆள் இப்ப நான் அடிச்சானா போயிட்டு வந்து திரும்ப என்ன கொஞ்சுவான். அதுக்கு நான் இங்க இருக்கணும். கிளம்புறதா இருந்தா நீ கிளம்பு. எஸ் சார், எல்லாம் ரெடி சார். ஓகே ஓகே சார், வந்தேன் சார். 5 மினிட்ஸ் வந்தேன் சார். ஓகே ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். சார், குத்துனது எந்த ஆணியான்னு பாருங்க. சார் காசு இல்லை சார். சார் காசு இல்லை சார். சார் ப்ளீஸ். சூப்பர்ரா காத்தி, சூப்பர்ரா. சூப்பர்யா. அச்சரா 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 அச்சரா. சூப்பர் சூப்பர். அச்சா உம்மா சூப்பர்யா. இன்சே அச்சரா. ஏய் காத்தி, ஓடியா ஓடியா ஓடியா. அண்ணா மாப்ள இன்சே ஓடியா. ஏய் காத்தி, என்னடா புடி அடிச்சிருக்க? அது ஒன்றும் இல்லைங்க, வசமாக மாட்டிக்கிட்டேன். வேற என்ன பண்ணுறது? டேய், இதை அந்த கமிஷனில் இருக்கிற பொம்பளைக்கு அனுப்பிச்சு விடு, அவள் பார்த்துக்கிடுவா. சரி மாமா. பாத்தீங்களா சார்,
டியூட்டில இல்லாதப்பவே இவர் இவ்வளோ பண்றாரு. இவர் போய் துப்பாக்கி எடுத்து சுடலைன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? என்னையா அதெல்லாம்? நாங்க என்ன வேலை வெட்டி இல்லாம சும்மா வந்து உட்காந்துருக்கேன்னு நினைச்சிங்களா? மேல இடத்துல இருக்கிறவங்களுக்கு யார் பதில் சொல்றது? சார் இவ்வளவு நாளா உங்களுக்காக தான் சார் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த கேஸை இதோட முடிச்சுக்கலாம் சார். சார் நான் இன்னும் என் சைட்லேருந்து எந்த எவிடன்ஸ் சப்மிட் பண்ணல சார். என்ன சார் பண்ண போறீங்க? செத்து போன ஆள் மேல பழிய போட்டு பேச போறீங்க இல்லையா? இதுக்கெல்லாம் டைம் இல்லை சார். தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. டைம் இல்லையா மேடம்? எனக்கு சாட்சி சொல்கிற அந்த ஒரு போலீஸ்காரனை கண்ணு முன்னாடி எரிச்சு கொண்டுட்டு சட்டையை கட்டலாம் நீங்களாம் ஆம்பளைன்னு சொல்கிறான் ஒருத்தன். அவனை என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. இதுக்கப்புறம் உங்கள் டிபார்ட்மெண்ட் இன்னொரு சாட்சியை நான் கொண்டு வந்தாலும் அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை. எனிவே தேங்க்ஸ் மேடம். உங்க ஸ்டேஷன்ல இருந்தே ஒரு ஆளை செட் பண்ணி கூட்டு வருவீங்க, அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. மேடம் இருங்க, முதல்ல அவர் கூட்டிட்டு வரட்டும். உண்மை சொல்றாரா பொய் சொல்றாரான்னு அப்புறம் டிசைட் பண்ணுவோம். நாளை கழிச்சு காலையில கூட்டு வந்துருங்க அவரை. ஓகே சார், தேங்க்யூ. சொல்லுங்க மேடம். நான் சொல்றத முதல்ல கவனமா கேளுங்க. சொல்லுங்க. சேதுபதி இன்னைக்கு கமிஷன்ல வந்து யாரோ ஒரு பீஸ் எவிடன்ஸை கூட்டு வர போறதா சொல்றான். கொஞ்சம் பாத்துக்கோங்க. என்ன? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், நான் பார்த்துக்கிறேன். நம்மளை மாரி ஒன்றும் பண்ண முடியாது மேடம். வண்டிடுறேன். சரி சரி ஓகே. இல்லை அப்படிலாம் போலாங்க. ஏய் சேதுரா, பரா 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 புடி 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 விடாடு விடாடு விடாடு. அந்த போடு அந்த போடு அந்த போடு. தள்ளுடா தள்ளுடா தள்ளுடா. புறா 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 அவனை அதில் வசமா மாட்டினேன். இப்போவே இந்த வீடியோ பொம்பளைக்கு அனுப்பி விட்றேன்டா. Hey mama, you wanna hate me? 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 வண்டிடுறா வண்டிடுறா. மாமாக்கு தெரிஞ்ச பிரச்சனை. என்ன செஞ்சிருக்கீங்க நீங்க? காலையில சொல்லிக்கிறதல்ல, என்ன பண்ண? சேதுராயா, ஏய் நம்ம ஆளுகளை கூப்பிடுறா. கிட்ட வந்தான வெட்டி புதைச்சில்ல.
ஏய் பொண்டாட்டி ம் பசிக்குதுடி. கொண்டு வரேன், நீங்க போங்க. அடி என்னடி இப்போ எதுக்கு ஆஃப் பண்ணீங்க? ம்? ஏய் கண்ணை பார்த்து பேசுறீ. கண்ணெல்லாம் பார்த்து பேச முடியாது, சொல்லுங்க. சரி சாரி. இத்தனை நாள் உங்களுக்கு தோணல? சரி சாரி. ம் ம் ஏ ஏய் அதான் சாரி கட்டல. இப்போ அவன் காலில் ஒன்று நானே. ஆ ஏன் இப்படி பண்ணுற? ஆமா, காலைல வேணும். ஏய் என்ன? போ. ஏய் ம் ஐயோ கால் பட்டுச்சா? சாரிடி சாரி. என்ன? ஏய், இந்த சூரிய வம்சம் கதெல்லாம் வேணாம். காலை விடு. சரிடி பொண்டாட்டி சாரி. புருஷனை மன்னிச்சுக்கோ. ஏய் காலில் விழுந்துட்டேன்டி. சாரி கேட்டேன்டி. புருஷன் பாவண்டி. ப்ளீஸ். குண்டு. ரவுடி. ஏய் என்னடி என்ன? என்னடி? யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அவர் சுட்டது சின்ன பையனை சார். அவனுக்கு வயசு 17 தான் ஆகுது. அவன் இன்னைக்கு செத்துருந்தானா இந்த கேஸும் கிடையாது, கமிஷனும் கிடையாது. அவன் உயிரோடு இருக்காங்கிறத வந்து நீங்கள் உங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ண நினைக்கிறீங்க. இதெல்லாம் நியாயமா சார்? சரிங்க மேடம், அதுக்காக அவனோட வாக்குமூலம் என்னன்னு சொல்லி நம்மளால கேட்காம இருக்க முடியுமா? அதை விசாரிக்கிறதுக்கு தான் இந்த கமிஷன். ஊருக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயத்தை இவ்வளோ நாளாக போட்டு விசாரிச்சுட்டு இப்போ உங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டுறீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் சார், இது 100% குக்ட் அப் விட்னஸாக தான் இருக்கும். மேடம், உங்களுக்கு எப்படி தெரியும் குக்லா பிட்னஸ்னு? உங்கள் யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. உண்மையா பொய்யான்னு விசாரிச்சா தான் தெரியும். நான் இந்த கேஸை விசாரிப்பேன். உங்களுக்கு இந்த கமிஷனில் இஷ்டம்னா இருங்க, இல்லையா நான் இதுலேருந்து விளைவிக்கிறேன்னு எல்லா டாக்குமெண்ட்லையும் சைன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. வாங்க சார், நீங்கள் போய் அது பிசியை கொஞ்சம் வர சொல்லுங்க. ஓகே சார். அவருடைய கண்ணில் நீங்கள் புல்லட்ஸை மாற்றி வைக்க முயற்சி பண்ணு சொல்கிறாரு, அது உண்மையா? இவர் பொய் சொல்றாரு சார். அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. இவர் என்ன சொல்ல சொல்லி மிரட்டுறாரு சார். நான் தான் சொன்னேன்ல, இனிமேல் நீங்களே பார்த்துக்கோங்க இந்த கேஸை. நான் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிடுறேன். நீங்கள் ஒரு ஆளாக கூப்பிட்டு பொறுமையாக விசாரிச்சுட்டு இருங்க. சார் வாங்க சார். என்னையா எப்படி இருக்க? ம் நல்லா இருக்கு சார். உட்காருங்க சார். யோ என்ன நடந்தது? எனக்கு என்ன ஒன்றும் தெரியாதா? கமிஷனில் இருக்கே மாற்றி சொன்ன சார். என்ன சார்? யோ உண்மையை சொல்லு. நீ சொல்கிற பொய்யெல்லாம் கண்டுபிடிக்காத அளவுக்கு நான் என்ன முட்டாளா? ஒழுங்காக சொல்கிறியா இல்லை உள்ள தூக்கி போடுவா? சார் நடந்து எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். நான் தான் இன்ஸ்பெக்டர் கண்ணில் புல்லட்டை மாற்றி வைக்க ட்ரை பண்ணேன். நான் கூட சொல்லன்னு தான் சார் இருந்தேன். அதுக்குள்ளே வாதியார் ஆளுங்க என் பொண்ணை கடத்திட்டாங்க சார். ஆமாம்ல, நமக்கு தான் மஞ்சள் கலர்னா ரொம்ப பிடிக்கும்ல. சீக்கிரமா ஏய் 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 யார் நீ? நான் போய் சொன்னதுனால தான் சார் என் பொண்ணு வீட்டுக்கு வந்தா. என் பொண்ணு தான் சார் எனக்கு முக்கியம். தயவுசெய்து என் குடும்பத்தை காப்பாத்துங்க சார். எந்திரியா ஏங்க? எந்திரி. யார் சார் அது வாத்தியார்? வாத்தியார் மேலே உள்ள அத்தனை கேஸையும் ரீஇன்வெஸ்டிகேஷன் எடுங்க. டிபார்ட்மெண்ட்னா அந்த ஆளுக்கு என்ன கேவலமாக போச்சா?